ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறுத்தற் குறிகள் பார்க்க போகிறோம். நிறுத்தற் குறிகள் வந்து நான் ஸ்கூல் புக்கில் உள்ளது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டோட உங்களுக்கு புரிகிறது மாதிரி விளக்கத்தோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடித்ததும் உங்களுக்கு நிறுத்தற் குறிகளில் சந்தேகமே இருக்காது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள், கார்புள்ளினா கமா, அதை தான் வந்து கார்புள்ளின்னு சொல்கிறோம். பாருங்கள், பொருட்களை தனித்தனியே கூறும்போது கார்புள்ளி இட வேண்டும். அதாவது வந்து ஒரு வீட்டில் வந்து 4 நபர்களை வந்து குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பொருள்களை அதை சொல்லும்போது கார்புள்ளி இடணும்னு சொல்கிறாங்க. தாய் கமா, தந்தை கமா, தமையன் கமா, தங்கை என்னும் 4 வீட்டில் உள்ளனர். ஓகே, அது வந்து நமக்கு நார்மலாகவே புரியும். அடுத்து பாருங்கள், நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செயலை செய்யும்போது அந்த இடத்துலையும் வந்து கார்புள்ளி வரும். அதாவது நான் வங்கிக்கு சென்று, அப்போ வங்கிக்கு போயிருக்காங்க, அது ஒரு செயல், அப்போ அந்த இடத்துல கமா வருது. அடுத்து வந்து பணத்தை எடுத்து கமா, அடுத்து பின்பு கடையில் சில பொருட்களை வாங்கி கொண்டு, அங்கே பணத்தை எடுத்திருக்காங்க, அது ஒரு செயல். அடுத்து வந்து திரும்ப சில பொருட்களை வாங்கி கொண்டு கமா, வரும் வழியில் கோவிலுக்கும் சென்று வந்தேன். அந்த மாதிரி வந்து பல செயல்களை குறிப்பிடும்போது கார்புள்ளி வரும். அடுத்து பாருங்கள், ஆடுகள், மாடுகள், நாய்கள், கோழிகள் ஊரில் வாழ்கின்றன. இதே மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி வந்து உயிரினங்கள் வந்து பல உயிர்களை குறிப்பிடும்போது இங்கே வந்து கார்புள்ளி இட்டு குறிப்பிட வேண்டும். அடுத்து பாருங்க, விழிப்பெயர்களை அடுத்து கார்புள்ளி விட வேண்டும். அதாவது வந்து நம்ம கடிதம் எழுதும்போது விழித்தல் அப்படின்னா அழைத்தல், அவங்கள வந்து அன்போடு அழைக்கிறது. கடிதம் எழுதும்போது அவங்கள்ட்ட அன்போடு அழைத்து பேசுறது மாதிரி பேசுறது, அந்த மாதிரி இடங்கள்ல வந்து கார்புள்ளி வரும். அப்போ வந்து ஆரியூர் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறோம். தந்தையை வந்து அன்போடு அழைத்து பேசி கடிதம் எழுதுறோம். அந்த மாதிரி போடும்போது நமக்கு கார்புள்ளி இட வேண்டும். ஆரியூர் தந்தையே அப்படின்னு ஆரம்பித்து வணக்கம்னு கொடுக்குறோம். அதே மாதிரி இன்பத்திலும் துன்பத்திலும் இணைபிரியா நண்பரே அப்படின்னு சொல்லி அழைத்து பேசும்போது, விழித்து அப்படின்னா அழைத்து பேசும்போது நம்ம வந்து கார்புள்ளி இட வேண்டும். அடுத்து பாருங்க, வினை எச்சத்திற்கு பின் கார்புள்ளி இட வேண்டும். அதாவது நம்ம பாருங்க, கண்ணன் அண்ணனை பார்த்துங்கிறது இந்த இடத்துல இருந்து வினையெச்சமாக வருது. அந்த மாதிரி வினையெச்சத்திற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கார்புள்ளி இட வேண்டும். கண்ணன் அண்ணனை பார்த்துங்கிற வினையெச்சம், அதுக்கு அடுத்து கமா வருது. உங்கள் வரவை நெடுநேரம் எதிர்பார்த்து நிற்கின்றேன் என்றான். ஓகேவா, நம்ம மேற்கோள் குறி பார்க்கும்போது இதை பார்க்கலாம். இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கிடுங்க, வினையேச்சத்திற்கு பின் கார்புள்ளி இட வேண்டும் அப்படிங்கிறத பாருங்க. அடுத்து பாருங்க, நான் எழுதும்போது பிழையற எழுத வேண்டும். எழுதும்போது அப்படின்னு சொல்லி எச்ச வினையா முடிஞ்சிருக்கா, அதான் எச்ச வினையை அடுத்து நீங்க கார்புள்ளி இட வேண்டும். அந்த மைண்ட்ல வச்சுக்கிடுங்க, எச்ச வினையை அடுத்து கார்புள்ளி விட வேண்டும். அடுத்து வந்து இணை மொழிகளுக்கு இடையில் கார்புள்ளி இட வேண்டும். அதாவது வந்து மேலோர் கீழோர், அரசன் ஆண்டி, நன்மை தீமை, அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இணை மொழிகளுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து கார்புள்ளி இட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆனால் ஆயினும், இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஆயினும், ஆகையால், எனவே போன்ற சொற்களுக்கு முன் கார்புள்ளி அவசியம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, கந்தன் மிக நல்லவன், ஆனால் அவன் படிப்பில் குறைந்தவன். அதாவது இந்த இடத்துல ஆனால்ங்கிறதுக்கு பக்கத்தில் ஆனால், ஆகையால், ஆயினும், நம்ம இணைப்பு சொற்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இணைப்பு சொற்கள் வரும்போது அந்த இணைப்பு சொற்களுக்கு பக்கத்தில் கார்புள்ளி வரும். அதே மாதிரி நம்ம ஒரு தொடர்நிலையாக குறிக்கும் போது இந்த இடத்துல இடையில செமிகோலன், அதாவது அரைப்புள்ளி வரும். தொடர்நிலையாக குறிக்கும் போது இந்த இடத்துல அரைப்புள்ளி வரும். இந்த ஆனால், அதனால், ஆகையால் அப்படிங்கிற இணைப்பு சொல், ஆயினும், இந்த மாதிரி இணைப்பு சொல் வரும்போது கார்புள்ளி வரும். ஓகேவா, கந்தன் மிக நல்லவன், இந்த கந்தனை பற்றி தான் சொல்கிறோம். தொடர்ச்சி அந்த கந்தனை பற்றி தான் சொல்கிறோம், தொடர்நிலை. இந்த இடத்துல வந்து அரைப்புள்ளி போட்டுக்கிறோம். ஆனால் அவன் படிப்பில் குறைந்தவன், ஆனால்ங்கிற இடத்துல கார்புள்ளி வருது. அதே மாதிரி இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். அப்போ அதனால் அப்படிங்கிற இணைப்பு சொல்லுக்கு பக்கத்தில் கார்புள்ளி வரும். அடுத்தது இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து, ஆகையால்ங்கிற இடத்துல கார்புள்ளி வரும். சிறுவயது தொட்டு சிரத்தையுடன் கல்வி கற்க வேண்டும். ஓகேவா, அடுத்தது வந்து மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும். அடுத்து எங்கே வரும் அப்படின்னா, இப்போ வந்து மேற்கோள் குறி, இந்த இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு இல்லையா,
அதுக்கு முன்னாடி மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி கார்புள்ளி வரும். அப்போ குழந்தை நிலவை பார்த்து கார்புள்ளி கமா நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. அப்போ இரட்டை மேற்கோள் குறி எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கமாவை மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. மேற்கோள் குறிக்கு முன்னாடி கமா வரும். அடுத்தது முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் கார்புள்ளி வரும். இப்போ நம்ம வந்து அட்ரஸ் எழுதுகிறோம். அட்ரஸ் எழுதுறதுல கடைசி வரி தவிர கடைசி வரிக்கு வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி உள்ள வரிகளுக்கு வந்து கார்புள்ளி வரும்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஏனைய வரிகளின் இறுதியில் கார்புள்ளி வரும். ஓகேவா? ஓகே. அப்போ வந்து கார்புள்ளி வந்து 7 இடங்களில் வந்து சொல்லியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கார்புள்ளி எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது தெளிவாயிரும். அடுத்தது வாங்க அரைப்புள்ளி பார்க்கலாம். அரைப்புள்ளிங்கிறது செமிகோலன். இப்போ பாருங்க, ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள் வரும்போது அரைப்புள்ளி இட வேண்டும். இப்போ இந்த பேராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து யாரை பற்றி பேசுகிறோம், கண்ணகிங்கிறதான் எழுவாய். சப்ஜெக்ட் யார், அவங்க தான் வந்து எழுவாய். அந்த கண்ணகிங்கிற அவங்கள பற்றியே பல வாக்கியங்களில் சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லும்போது அரைப்புள்ளி இட வேண்டும்னு சொல்கிறாங்க. இப்போ கண்ணகிங்கிறது எழுவாய். ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள் வரும்போது அந்த இடத்துல அரைப்புள்ளி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, கோவலன் கொலையுண்டதை கேட்ட கண்ணகி எழுந்தாள், மதுரை மாநகர் வீதி வழியே சென்றாள். அப்போ கண்ணகி பற்றியே தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறோம். அப்போ எல்லா இடத்துலையும் செமிகோலன் அரைப்புள்ளி வரும். அரண்மனை வாயிலை அடைந்தாள், காவலனிடம் தன் கருத்தை விளக்கினாள், அரைப்புள்ளி. அரசன் ஆணையால் அவனை கண்டாள். ஃபைனலாக வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறோம். மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து என்னதான் சொல்கிறோம், அரைப்புள்ளி வைக்கிறோம். ஸோ ஒரு எழுவாயை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பேசும்போது அது வந்து அரைப்புள்ளி இட வேண்டும். அடுத்து பாருங்க, உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். அதாவது நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிறது உடன்பாட்டு கருத்து, தீயவன் தாழ்வான் அப்படிங்கிறது எதிர்மறை கருத்து. வாழ்வான் அப்படிங்கிறது உடன்பாட்டு கருத்து, தாழ்வான் அப்படிங்கிறது எதிர்மறை கருத்து. இந்த மாதிரி உடன்பாடும் எதிர்மறை கருத்துக்களை ஒரே நேரத்தில் கூறும்போது இடையில் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க, அரைப்புள்ளி வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் அரைப்புள்ளி வருதல் வேண்டும். இப்போ எங்கே அப்படின்னா, இப்போ கனலின்னு ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கு என்னென்ன பொருள், கரியன்னு சொல்லலாம், நெருப்புன்னு சொல்லலாம், சூரியன்னு சொல்லலாம். அப்போ கனலிங்கிற ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் சொல்லியிருக்கோம், 3 பொருள் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி சொல்லும் போதும் அரைப்புள்ளி வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரைப்புள்ளி எத்தனை இடங்களில் சொல்லியிருக்கிறோம், 3 இடங்களில் அரைப்புள்ளி வரும்னு சொல்லியிருக்கோம். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. அடுத்தது பாருங்க, முக்காற்புள்ளி. முக்காற்புள்ளி எந்தெந்த இடங்களில் வரும் அப்படின்னா, சொற்றொடரில் கூறிய ஒன்றை விரித்து கூறும்போது முக்காற்புள்ளி இட வேண்டும். பாருங்க, முத்தமிழ். இப்போ இது முத்தமிழ் அப்படிங்கிறது அதில் 3 தமிழ் இருக்குது. என்னென்ன இருக்குது, இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு 3 இருக்குது. அந்த மாதிரி 3 வந்து விரித்து கூறும்போது, இப்போ 8 தொகை அப்படின்னா அதில் எத்தனை நூல் இருக்கும், 8 நூல் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது ஒன்றை விரித்து கூறும்போது முக்காற்புள்ளி இட வேண்டும். அப்போ 8 தொகைன்னு போட்டு நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் 8 தொகைன்னு போட்டு கோலன் வைக்கணும். இது இங்கிலீஷில் வந்து கோலன் முக்காற்புள்ளி. அப்போ 8 தொகைன்னு போட்டு கோலன் வைக்கணும். அடுத்து பாருங்க, நூற்பகுதி எண் கூறும் இடத்தில் முக்காற்புள்ளி வரும். இப்போ 10 பாட்டில் 2வது பாடலில் 2வது நூலில் 246வது பாடல். 10 பாட்டில் 2வது நூலில் 246வது பாடலுங்கும் போது இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன வரும்னு சொல்கிறாங்க, முக்காற்புள்ளி வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும்போது முக்காற்புள்ளி எழுத வேண்டும். நம்ம வந்து இப்போ எங்கேயாவது ஆதார் கார்டில் எது வந்து பெயர் இல்லை வகுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயர், என்ன வகுப்பு, ஊர் அப்படின்னு இந்த மாதிரி வந்து பட்டியல் முறையில் சொல்லும்போது முக்காற்புள்ளி வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து முக்காற்புள்ளி எத்தனை இடத்துல, 3 இடத்துல சொல்லியிருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்தது பாருங்க, முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி வந்து சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி இடுதல் வேண்டும். ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அந்த சொல் முடிஞ்சிட்டுனா அந்த முடிஞ்சது பிறகு முற்றுப்புள்ளி. நான் நேற்று என் பிறந்த நாளை கொண்டாடினேன், அப்போ முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வரும். அடுத்து பாருங்க, சொற்குறுக்கத்தையும். திருன்னா வந்து நம்ம செல்வம்னு சொல்லலாம், ஒருத்தங்களை வந்து மதிப்பாக கூறுறதுக்கும் திருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து குறிப்பிடும்போது
திருமகள் அப்படின்னு பல பொருளில் வர்றத ஷார்ட்டாக குறுக்கி சொல்லும்போது நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைக்கலாம். அதே மாதிரி பெயர் குறுக்கம் திருவி கல்யாண சுந்தரனார் அந்த மாதிரி வரும்போதும் முற்றுப்புள்ளி இடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். அப்போ வந்து இப்போ நம்மளுடைய இனிசியலுக்கும் பக்கத்தில் விலாசத்துக்கும் பக்கத்தில் வரக்கூடிய முற்றுப்புள்ளியை தான் இதை சொல்கிறாங்க. ஸோ முற்றுப்புள்ளி எந்தெந்த இடங்களில் வரும்னு பார்த்துக்கலாம். வினாக்குறி வந்து எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்க்கலாம். வினாக்குறி வினா பொருளை தரும் சொற்றொடர்களுக்கு பின் வினாக்குறி இடுதல் வேண்டும். இப்போ நமக்கு தான் தெரியும் வினா வார்த்தைகள் என்னவெல்லாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைக்கு பிறகு வந்து நீங்கள் வினாக்குறி இடுதல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கையில் அந்த வினாக்குறி இட வேண்டும். அடுத்து வந்து வினா தொடர் நேர்கூற்று தொடராக இருப்பின் வினாக்குறி வருதல் வேண்டும். அதாவது வந்து ஒரு நேர்கூற்று தொடரில் வந்து நேர்கூற்று அயர்கூற்று இது தெரியுமா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நேர்கூற்று அயர்கூற்று தெரியுமா இல்லை அதில் டவுட் இருக்கான்னு. அது மாதிரி நேர்கூற்று தொடரில் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இடையில் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வினாக்குறி வரும். இப்போ பாருங்கள், நீ வருகிறாயா என்று கேட்டேன். இது என்ன தொடர்னா நேர்கூற்று தொடர். நேர்கூற்று தொடரில் எங்கே வருது? இடையில் வருது. ஓகேவா? நீ வருகிறாயா அப்படிங்கிற இடத்துல இடையில் வினாக்குறி வருது. அப்போ எந்தெந்த இடத்துல வரும்? வினா சொல் அதுக்கு அடுத்து வரும். அதே மாதிரி வந்து நேர்கூற்று தொடரில் வரும். இதான் வந்து வினாக்குறி. அடுத்து பாருங்க உணர்ச்சிக்குறி. உணர்ச்சிக்குறி எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம் முதலிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடர்களின் பின் வியப்புக்குறி வரும். ஃபர்ஸ்ட் வந்து மகிழ்ச்சி, அதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். போட்டியில் எனது நண்பர் வென்றுவிட்டார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா சொல்றோம் இல்லையா? போட்டியில் எனது நண்பர் வென்றுவிட்டார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து வியப்புக்குறி வரும். அடுத்து பாருங்க, எனது உறவினர் ஒருவருடன் இப்பொழுதுதான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தேன், அதற்குள் அவர் இறந்து விட்டதாக செய்தி வந்து விட்டதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா சொல்லும்போது வியப்பா சொல்லும்போது அங்க வியப்பு உணர்ச்சிக்குறி வரும். அடுத்து பாருங்க, அவன் வந்து கொடியவன் கொடியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை பார்த்து அச்சத்தோட சொல்கிறோம் இல்லையா? அது வந்து அந்த மாதிரி இடங்கள்ல வந்து வியப்புக்குறி வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படின்னு அது ஒரு அவலச் செயல் அப்படிங்கும்போது நமக்கு உணர்ச்சிக்குறி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நேர்கூற்று தொடரிலும் வரும். அதாவது என்னே தமிழின் பெருமை என்றார் கவிஞர். அது மாதிரி நேர்கூற்று தொடரில் வந்து நம்ம இன்னொன்று பார்த்தோம். என்ன நேர்கூற்று தொடரில் வரும்? நீ வருகிறாயா என்று கேட்டான். ஒரு கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறோம் நேர்கூற்று தொடரில். அப்போ வந்து வினாக்குறி வருது. அதே சமயம் வந்து வியப்பா கேட்குறோம். தமிழினுடைய பெருமையை வந்து வியப்பா சொல்கிறாரு கவிஞர். என்னே தமிழின் பெருமை அப்படிங்கிறாரு. அப்போ வந்து வியப்புக்குறி வருது. அதே மாதிரி அடுக்கு சொற்களின் பின் வந்து வா வா போ போ அப்படிங்கிற அடுக்கு சொற்களின் பின்னாடியும் வந்து வியப்புக்குறி, அதாவது உணர்ச்சிக்குறி வரும்னு சொல்லியிருக்காங்க. அதிலே இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்க, வாழ்க வாழ்க. இது மாதிரி 3 அல்லது 2 இந்த மாதிரி 2 குறியோ 3 குறியோ போடக்கூடாது. நம்ம வந்து வியப்புக்குறினா ஒரு குறி நம்ம சில நேரங்களில் வாழ்க அப்படின்னு ஃபைனலாக முடிக்கும்போது 3 குறி போட்டு முடிப்போம். அந்த மாதிரி குறிகளை இடுதல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2ஓ 3ஓ வந்து வியப்புக்குறியில் இடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து விழிக்குறி. அதாவது வந்து ஒரு சபையில் வந்து பேசுவோம். நம்ம ஏற்கனவே வந்து கார்புள்ளி பார்த்தோம். நீங்கள் உடனே கேட்பீங்க, விழிக்குறி வந்து விழிப்பது அழைப்பது போல் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்புள்ளி தானே விடணும், எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உணர்ச்சிக்குறி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நம்ம கடிதம் எழுதும் போதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து பாருங்கள், இது சபையில் பேசும்போது அண்மையில் இருப்பாரை அழைப்பதற்கும் தொலைவில் இருப்பாரை அழைப்பதற்கும் விழிக்குறி பயன்படுத்த வேண்டும். அவையீர், அவை தலைவீர் அப்படின்னு இந்த மாதிரி இடங்களில் வந்து விழிக்குறி பயன்படுத்த வேண்டும். அதாவது உணர்ச்சிக்குறிக்கும் விழிக்குறிக்கும் ஒரே குறிதான். ஓகேவா? அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி. இரட்டை மேற்கோள் குறி எங்கெல்லாம் வரும் அப்படின்னா பொன்மொழிகளை மேற்கோள்களாக காட்டும் போதும் நேர்கூற்றிற்கு முன்னும் முடிவிலும் இரட்டை மேற்கோள் குறி இடுதல் வேண்டும். எந்தெந்த இடத்துல பொன்மொழிகளுக்கு வந்து மேற்கோளாக காட்டும் போது வரும், நேர்கூற்றில் வந்து முன்னும் முடிவிலும் வந்து இரட்டை மேற்கோள் குறி இடுதல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, ஔவையார் சொல்லிய பொன்மொழிகள் சொல்கிறாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பொன்மொழிகளுக்கு இரட்டை மேற்கோள் குறி இட்டு எழுத வேண்டும். அடுத்து பாருங்கள், நேர்கூற்று தொடர் திருவிக்கா மாணவர்களிடம் அந்த இடத்துல வந்து கார்புள்ளி விடணும்.
ஏன்னா வந்து நம்ம இரட்டை மேற்கோள் குறிக்கு முன்னாடி என்னன்னு சொல்லியிருக்கோம், கார்புள்ளி இடுதல் வேண்டும் சொல்லியிருக்கோம். அப்போ இரட்டை மேற்கோள் குறி வரப்போது. தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நேர்கூற்றிற்கு முன்னும் முடிவிலும் இரட்டை மேற்கோள் குறி இடுதல் வேண்டும். அப்போ அதை தான் நான் சொன்னேன், நேர்கூற்று அயற்கூற்று புரிஞ்சுது அப்படின்னா இந்த இரட்டை மேற்கோள் குறி புரிஞ்சிடும். அது புரியலை, நேர்கூற்று அயற்கூற்று தெரியலன்னு சொல்லுங்கள், நான் அதையும் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. அப்போ இந்த 2 இடங்களில் இரட்டை மேற்கோள் குறி, பொன்மொழிகள்ங்கிற இடத்துலையும் நேர்கூற்று இந்த இடத்துலையும் வந்து இரட்டை மேற்கோள் குறி வரும். அடுத்தது வந்து ஒற்றை மேற்கோள் குறி எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, இரட்டை மேற்கோள் குறிகளுக்கு இடையில் மேற்கோள் வரும்போது ஒற்றை மேற்கோள் குறியிடுதல் வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து ஒரு நேர்கூற்று தொடர், இதில் பாருங்கள், கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். அப்போ இது ஒரு நேர்கூற்று தொடர். அப்போ நேர்கூற்று தொடருக்கு நம்ம என்ன பண்ணணும், இரட்டை மேற்கோள் குறி போடணும். ஓகே. அதுக்குள்ள அவர் பேசுவதற்கான தலைப்பை வந்து அதில் சொல்கிறாரு. அவர் வந்து எதை பற்றி சொற்பொழிவு ஆற்ற போகிறாரோ அதுக்கான தலைப்பையும் சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த தலைப்பை வந்து உங்களுக்கு தனிமைப்படுத்தி காட்டணும் இல்லையா? அப்போ அதனால தான் தலைப்பில்லைங்கிற தலைப்பில் தான் பேச போகிறாரு. அந்த தலைப்பை தான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, தனிமைப்படுத்தி காட்டுவதற்காக ஒற்றை மேற்கோள் குறி இடுறாங்க. இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள உள்ள வந்து ஒரு வார்த்தை இந்த மாதிரி தனிமைப்படுத்தி காட்டுற மாதிரி வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒற்றை மேற்கோள் குறி இடணும். ஓகேவா? அடுத்தது வந்து தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி வரும். தனி சொல்லையோ அல்லது தனி எழுத்தையோ பாருங்க, அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதுல நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம் ஆகும். அப்போ இந்த இடத்துல தனிச்சொல், நல்லங்கிறது ஒரு தனிச்சொல், இதை தனிமைப்படுத்தி காட்டணும். தனிமைப்படுத்தி காட்டும் போது அதை ஒற்றை மேற்கோள் குறி சொல்லி கொடுத்து இது வந்து நல்லங்கிற வார்த்தை வந்து குறிப்பு பெயரெச்சம்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, அ இ உ இவை 3ம் சுட்டெழுத்துக்கள். இந்த மாதிரி தனி எழுத்தையோ தனி எழுத்துக்களையோ அல்லது தனி சொல்லையோ சுட்டி இது குறிப்பு பெயரெச்சம், இது வந்து சுட்டெழுத்துக்கள், இந்த மாதிரி குறிப்பிடும் போது உங்களுக்கு ஒற்றை மேற்கோள் குறி வரும். அடுத்தது வந்து கட்டுரை பெயர் நூல் பெயர் குறிக்கும் போது ஒற்றை மேற்கோள் குறி வருதல் வேண்டும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு நூல் பெயரை சொல்லியிருக்கோம், கம்பனும் மில்டனும் அப்படிங்கிற நூல் பெயர் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி நூல் பெயரை சொல்லும்போது நம்ம ஒற்றை மேற்கோள் குறி கொடுக்கணும். அதே மாதிரி இரட்டை மேற்கோள் குறியில் ஒரு சொல்லை வந்து ஒரு வார்த்தையை வந்து தனிமைப்படுத்தும் போதும் ஒற்றை மேற்கோள் குறி இடணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் சொன்னது எதுவும் புரிஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் புரியலைனாலும் இந்த குறி வந்து எனக்கு புரியலை எந்த இடத்துலன்னு, இந்த புள்ளி எந்த இடத்துல வருதுன்னு இன்னும் புரியலை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.